முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல பிரபல நடிகர்களின் படப்பிடிப்புகள் நடந்த சேலம் பனமரத்துப்பட்டி ஏரி அழியும் தருவாயில் உள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ஏரி இருந்ததற்கான தடமே இன்றி சீமை கருவேல மரங்களும் முட்புதர்களும் மண்டி கிடக்கும் இந்த இடம்தான் சேலத்தின் வேடந்தாங்கல் என்று அழைக்கப்பட்ட பனமரத்துப்பட்டி ஏரி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இயற்கை எழில் கொஞ்சும் அழகான இடம்தான் பனமரத்துப்பட்டி. இயற்கையாகவே 2136 ஏக்கர் பரப்பில் ஏரி அமையப்பெற்றது சேலம் செய்த பாக்கியம். இயற்கை எழில் கொஞ்சும் அழகான இடம்தான் பனமரத்துப்பட்டி. இயற்கையாகவே 2136 ஏக்கர் பரப்பில் ஏரி அமையப்பெற்றது சேலம் செய்த பாக்கியம். ஜருகுமலை போதமலை இணையும் அடிவார பகுதியில் அமைந்துள்ள இந்த மிகப்பெரிய ஏரி 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை முக்கிய சுற்றுலாத்தலம். எம்ஜிஆர், விஜயகாந்த், பிரசாந்த், சத்யராஜ் போன்ற பிரபல நடிகர்கள் தேடி வந்து படம் பிடிக்கும் அனைவருக்கும் பிடித்தமான ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்தது. 1911 உருவாக்கப்பட்ட இந்த ஏரியால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் செழித்தது. 20 ஆண்டுகால ஆக்கிரமிப்பால் பனமரத்துப்பட்டி ஏரியின் பரப்பளவு குறைந்ததோடு வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்பதைப் போல ஏரி தண்ணீரின்றி பரிதாபமாக காட்சியளிப்பது விவசாயிகளுக்கு கண்ணீரைத்தான் வரவழைக்கிறது. அந்த ஏரி கீழே போகிற பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே 2 சைடு தண்ணி போயிட்டு மீன் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் மீன் அப்படியே மிதந்து போவோம். அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி அந்த இடம் அப்படி மீண்டும் வரணும்னா தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சேலம் வராங்க, பார்க்குறாங்க, மாவட்ட ஆட்சியில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எந்த வேலையுமே நடக்கலை. எங்கு பார்த்தாலும் சீமை கருவேலை மரங்களாக காட்சியளிக்கும் இப்பகுதியில் 1000 அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒன்றும் இல்லை, பூலாம்பட்டி ஏரியிலிருந்து ஆத்தூருக்கு தண்ணி போகுது. ஏரியிலிருந்து அங்கே ஆத்தூருக்கு தண்ணி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மூலக்குறை காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே அந்த கேட் வால் இருக்குது. அந்த கேட் வால் தண்ணி இது பண்ணி 1 TMC தண்ணி கொடுத்தாலே மேலும் தண்ணி இருக்க மழை காலங்களில் இன்னும் உற்பத்தி ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளும் மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. பனமரத்துப்பட்டி ஏரியை மீட்டெடுத்து கருவேல மரங்களை அகற்றி அரசு விவசாயிகள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.